إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையற்ற வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை நினைக்க வேண்டியதை மறந்துவிட்டோம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நினைக்க வேண்டியதை, அடிக்கடி நினைக்க வேண்டியதை, அதிகம் நினைக்க வேண்டியதை அணுவளவும் நினைக்காமல் முழுமையாகவே மறந்துவிட்ட ஒரு காலம் சகோதரர்களே, அதுதான் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை நாங்கள் மறந்துவிட்டோம், நினைக்க தவறுகிறோம். அது சம்பந்தமான சிந்தனையே இல்லாமல் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி ஒரு வாழ்வு வாழுகின்றோம் என்றால், இது எமக்கு நிரந்தரமான வாழ்வு, இது ஒரு நீடுவழியான வாழ்வு. வதத்தஹிதூனல் மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் கோட்டை கொத்தளங்களை, மிக பிரமாண்டமான அடுக்கு மாடிகளை மிகப்பெரிய அளவில் நீங்கள் கட்டுகின்றீர்கள், அமைக்கின்றீர்கள், எடுக்கின்றீர்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக வாழ போறத போல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. எப்படி? வதத்தஹிதூனல் மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன், கோட்டை கொத்தளங்களை, அடுக்கு மாடிகளை, பிரமாண்டமானவைகளை எல்லாம் கட்டி 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 நீங்க பெரிய அளவில் நீங்க பில்டிங்களை கட்டுறீங்க, நிரந்தரமாக வாழ போறவர்களை போல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. சகோதரர்களே, எம்முடைய செயற்பாடுகள் எப்படி என்றால், நிரந்தரமாக நாங்க வாழ வந்தவர்கள், எங்களில் யாருமே மரணிக்க பிறந்தவர்கள் அல்ல என்பது போன்றுதான் அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர அநேகமானவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இதனால தான் ஒரு ஜனாசாவுக்கு போனா கூட அந்த ஜனாசா வீட்டிலையும் கூட ஒரு கலகலப்பு, ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம், டீயை கொடுக்கறதும், கோஃபியை கொடுக்கறதும், நெஸ்கஃபே மெஷினை கொண்டாந்து வச்சுக்கிறதும், என்னென்றால் அங்கேயும் கூட மரண சிந்தனை எல்லாம் இல்லாம போன ஒரு காலம். அந்நியவர்களோட வீடுகளில் 2-3 நாள் வச்சு கரம்போ சொட்டி டிவி பார்த்து சாப்பாடு கொடுத்து மகிழ்ற மாதிரி ஜனாசா வீடுகளும் அப்படி ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோமே தெரியுமா? அது ஒரு சிந்தனையே இல்லாத காலம். ஜனாசாவை தூக்கி கொண்டு போற நேரம் எந்த விதமான சத்தங்களும் வரக்கூடாது, எந்த விதமான ஓசைகளும் வரக்கூடாது, எந்த திக்கிர்களும் இல்லை. எப்படி போகணும்? இது போன்று ஒரு நாள் என்னையும் சுமந்து செல்லுவார்கள், இது போன்று என்னையும் ஒரு நாள் தூக்கி செல்லுவார்கள். இப்படி என் வீட்டுக்கு இன்றைக்கு வந்தது மாதிரி, என் தந்தையை குளிப்பாட்டின மாதிரி, கஃன் செஞ்ச மாதிரி இப்படி தூக்கி இந்த ஜனாசா அதாவது சந்தூக்களை வச்சு தூக்கி கொண்டு போற மாதிரி என்னை தூக்கி கொண்டு போவார்கள் என்ற அந்த சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம்.
அதற்கு பின்னால் நெருப்புகளை தூக்குவதோ சத்தங்கள் எழுப்புவதோ திக்ருகள் செய்வதோ எதுவும் கிடையாது. வெறும் சிந்தனையோடு போகணும். ஆனால் அந்த இடங்கள் கூட எப்படி போகுது சுப்ஹானல்லாஹ். இப்ப வந்தீங்க, என்ன செய்தி, என்ன விசேஷம், மைய தடக்கினோட வாங்க கோப்பி குடிப்போம், டீ பார்ட்டி வச்சுக்கு கல்கண்டம் அங்க ஈச்சப்பழமும் வச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் போன்று களியாட்டங்கள் போன்று செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஏன் தெரியுமா உறவுகளே? அது அந்த சிந்தனை இல்லாமல் போயிட்டது. மையவாடிக்கு போனா கூட சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 500 பேர் ஜனாசாவை தொடர்ந்து வந்தால் 300 பேர் சொல்லிட்டா வெளியில நிற்கிறாங்க. அவங்களோட வேலை என்னன்னு சொன்னால் அப்படியே போறது, அப்படியே கையை கட்டி கொண்டு அப்படி பார்த்து கொண்டிருக்கிறது, கபருளுக்கு போறது, கபருக்கிட்ட போய் அப்படி எட்டி பார்க்கிறது, ஃபீலிங்கே இல்லை. ஜனாசா அடக்கிற நேரம் வீடியோ எடுத்து அதை லைவ் பண்ணி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மரண சிந்தனை அற்று போன காலம். நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். அது காலையில 4 மணிக்கு துயிலெழுந்தோம், தஹஜ்ஜத் தொழுதோம், இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 12-13 மணித்தியாலத்தை கழிச்சிட்டோம். உங்களுடைய நெஞ்சறைகள் சாட்சி, எனக்கு ஒரு நாள் மரணம் வரும், என்ன ஒரு நாள் இப்படி எல்லாம் செய்வாங்க என்று சிந்தித்தவர்கள் எத்தனை பேர்? ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா கூட தூக்குறோம், பெரட்டுறோம், கழுவுறோம், தூக்கி வைக்கிறோம், வயிற்றை உருவுறோம், மலசலவு பாதை போகுது, சதன குதிரை பதக்கி வச்சுக்கிறோம், சாம்பிராணியை போட்டு வச்சுக்கிறோம், அந்த துர்நாற்றம் வீசக்கூடாது என்பதற்காக எல்லாம் செய்யறோம், கையில புடவையை சுத்தி கொண்டு எல்லாம் செய்யறோம். ஒரு நாள் எனக்கும் என்ற சிந்தனை ஏன் எம்மில் வருவதில்லை? ஏன் அந்த சிந்தனை அற்று போயிருக்கின்றது? உறவுகளே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஒவ்வொரு நாளும் உறங்க செல்லுகின்ற நேரம் ஒரு வார்த்தை சொல்றோம், கடைசியா தலைய வைக்கிறோம், அல்லாஹும்ம இறைவா பிஸ்மிக உன் பெயரை கொண்டு அமூத்து நான் மௌத்தாகிறேன், வாஹியா நீ விரும்பினால் நீ நாடினால் மீண்டும் நான் ஹயாத்தாகுவேன். அமூத்து வாஹியா, ஹயாத்து மௌத்து. நீ விளங்குறதுக்கு லேசா சொல்றால் அமூத்து வாஹியா மௌத்து ஹயாத்து, மௌத்தாகிறேன், நீ விரும்பினால் நாடினால் நான் ஹயாத்தாகுவேன். காலையிலே எழும்புறோம், கண்ணை கசக்கி எழும்ப போக்களே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பைதமா அமாத்தனா வைலைஹின் நுஷூர். என்ன மௌத்தாக்கினத்துக்கு பைதமா அமாத்தனா, அங்க அமூத்துன்னு சொன்னோம், அமாத்தனா எங்களை மௌத்தாக்கினத்துக்கு பிறகு ஹயாத்தாக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும். ஒரு நாள் தூக்கத்திலேயோ ஆக்சிடென்ட்லயோ நோயிலையோ எதிரே உண்டு நிரந்தரமா நாங்க வந்துடுவோம் ரப்பேண்டு ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லி கொண்டுதான் பூமி அனுப்புறான். உறவுகளே, மரண சிந்தனை என்பது அடிக்கடி பேசப்பட வேண்டியது. மரண சிந்தனை என்பது எம் உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டியது. பாவங்கள், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள் 1000 மோட்டிவேஷன் செஞ்சாலும், 1000 புரோகிராம் செஞ்சாலும், 1000 மிம்பர் மேடைகள் வந்தாலும் உறவுகளே, மாற நினைக்கிற உள்ளம் மட்டும்தான் மாறுமே தவிர மாற மாட்டேன் என்று இருக்கின்ற பிடிவாத உள்ளங்கள் மாறப்போவது கிடையாது. உறவுகளே, மரணத்தை விட சிறந்த உபதேசி எங்க இருக்கு? மரணத்தை விட சிறந்த உபதேசி எங்க இருக்கு? மரணம் தான் மிகப்பெரிய உபதேசி. நேற்று இரவு ஒரு ஜனாசாவுக்கு போறேன். 35 வயது ஒரு இளைஞர் மரணிக்கிறார். 35 வயது. நான் தான் திருமணமும் நிக்காக நான் தான் நடத்தி வச்சேன், கபூர் பயானி நான் தான் பண்ணினேன். நினைக்கிறேன் 35 வயதுல நீ போறாய், இனி இல்லை என்ற அளவுக்கு பெருந்திரளான மக்கள். உறவுகளே, சொல்லி வருவதல்ல மரணம். மரணம் என்பது வலது காலை தூக்குகின்றவனுக்கு இடது காலை தூக்குவதற்கு அவகாசம் இல்லை. மரணப்பிடி. வலது கால தூக்குறவனுக்கு இடது காலத்துக்கு அவகாசம் இல்லை, மரணப்பிடி. இதே ஊருக்கு பக்கத்தில் அம்பலாந்து கொண்ட ஒரு ஊர் இருக்கு. கிட்டத்தட்ட என் மாமா அந்த பள்ளியில ஒரு நீண்ட 20-25 வருஷத்துக்கு மேலே மாமா இருந்தார். நானும் இடக்கிட வந்து போறேன். ஒரு ஜனாசா துஹர் தொழுதுட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ளுக்கு உட்கார்ந்து குர்ஆன் எடுத்து ஓதுறேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கு ஓதிக்கொண்டிருக்கிற பீரியட். அதுக்கு மேல கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வாங்க திறந்துதான் வந்தார் ஒரு வருது. அல்லாஹ் மாஃபிர்லஹு ஹஸ்ரத் அப்படித்தான் பேசுவாங்க. ஹஸ்ரத் ஒரு தாழ்த்துண்டு தாங்க, பள்ளி எச்சம் போட்டிருக்குன்றார். நான் தாழ்த்துண்டை கொடுத்தேன். பள்ளி எச்சத்தை போட்டு அவர் போயிட்டாரு. பக்கத்துல தான் வீடாயிக்கும். போய் ஒரு 5 நிமிஷம் இல்ல, ஒரு சின்ன போய் ஓடி வாரான். ஹஸ்ரத் உம்மங்களை கூட்டிட்டு வரட்டுமா? என்ன செய்து மகன்? பாப்பா மௌத்து. நான் பார்க்கிறேன், பள்ளின்றாரு, எச்சம்ன்றாரு, தாளுன்றாரு. என்னடா இது? டக்குனு சேட்டை போட்டு போனால் சாப்பாட்டை போடுன்னு சொல்லிட்டு அப்படியே செட்டில சாஞ்சவரு இப்படி நிற்கிறாரு. மௌத்து.
எல்லா வகையான இன்பங்களை ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குமே. அந்த மரணத்தை ஞாபகப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க. அக்ஸிரு, அதிகப்படுத்துங்க. ذிக்ர் ஹாதிமில் லஸ்ஸாத், மங்களகரமான நிகழ்வு செகண்ட்ல அமங்கலகரமான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வு ஒரு செகண்ட்ல மிக துக்கமான நிகழ்வு. எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறாங்க, சந்தோஷம் தானே, ஜொல்லியா சந்தோஷமா. நேற்று முந்தநாத்து தெதிரோயா 4 இளைஞர்கள் ஃபேமிலியா வந்த 4 இளைஞர்கள் ஒன்று சேர அடிச்சு கொண்டு போன காட்சியை, மரணித்து போன காட்சியை ஊடகங்களை நாங்க பார்த்தோம். எத்தனை பார்க்கிறோம். புத்தளம் பிரதேசத்தில் மிக சிரமமான கஷ்டமான வறுமை கோட்டில் வாழ்ந்த ஃபேமிலி மேல சிலபை போட்டாச்சு. சிலபை போட்டுட்டு அங்க இருக்கிற அந்த இதை தூக்கி வைக்கிறாங்க, பலாஞ்ச் இரும்பு தூக்கி வைக்கிற நேரம், 4 பேர் தூக்கி வைக்கிற நேரம் கரண்ட் தாக்குது. 4 பேர்ல ஒத்தன் தூக்கி வீசப்படுறான், 3 பேர் இந்த ஸ்பெட்ல மத்தா போறாங்க. உறவுகளே, வலது காலை தூக்கிறவனுக்கு இடது காலை தூக்க அவகாசம் இல்லை. மரணம் என்ற பிடி அவனை ஆட்கொண்டு விடுகின்றது. எத்தனை பேர் சொல்லி இருப்போம், இப்பதான் என்னோட பேசிட்டு போனாரப்பா, இன்னொக்கண்ட நினைச்சு பார்க்கவும் மேலா. நாங்க எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே, இப்பதான் வந்தாரு, இப்பதான் பேசினாரு, சுப்ஹானல்லாஹ், தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு வெளியே வரப்போ கையை தந்துட்டு என்ன போயிட்டு வாரேன் இப்பதான் போனாரு. என்ன சொல்லுவோம்? சாப்பாட்டை சிரிச்சு சந்தோஷம் பேசி பேசி சாப்பாட்டை எடுத்தாரு மௌலவி, வாய்க்கிட்ட கொண்டு வரல, மௌத்தா போயிட்டார். வாயுள்ளுக்கு போட்டார், சப்ப கிடைக்கல, மௌத்தா போயிட்டார். வாப்பா மகன் திருமண பந்தத்தில் இணைகிறார், கார்ல ஏறி பெண் வீட்டுக்கு நிக்காய்க்காக மஸ்ஜிதுக்கு போய் கொண்டிருக்கிறார். வீட்டில் வாப்பா ரெடியானவர், வாப்பா மவுத்து. எல்லா இன்பங்களையும் செகண்டில் தவிடுபடியாக்குமே. அந்த மரணத்தை நீங்க அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்துங்க. உறவுகளே, முன்னவர்கள், எமக்கு முன்னர் வாழ்ந்த இஸ்லாமியர்கள், எமக்கு முன்னர் வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், நபித்தோழர்கள் இந்த பூமியில அதிகம் 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 நினைத்தது மரணத்தை. எங்கள்கிட்ட இருந்து கட்டுகளவும் இல்லாமல் போன அந்த சிந்தனை, கட்டுகளவும் இல்லாமல் போன அந்த சிந்தனை, அந்த மரண சிந்தனை இருந்தால் எங்களோட லைஃப்ல எவ்வளவு சேஞ்ச் வரும். வெள்ளிக்கிழமை நாளில் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து அமர்ந்து எவ்வளவு திக்ர்கள் செய்யலாம், எவ்வளவு குர்ஆன் பாராயணம் செய்யலாம். பல இடங்கள்ல நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வரவங்க கூட கச்சே பச்சை பேசிக் கொண்டிருக்கிறது வேணுமா? ஹேண்ட் போனை வச்சுக்கொண்டு ஃபேஸ்புக் பார்த்து விளையாடி கொண்டிருக்கிறது வேணுமா? வேறு வேறு மேல் மாடிகள்ல போய் போனை வச்சுக்கொண்டு எஃபில விளையாடி கொண்டிருக்கிறது வேணுமா? இந்த செகண்ட்ல கூட மேல் மாடியில போன்ல எஃபில போற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. பல இடங்கள்ல, உங்களோட ஊர்ல இல்லையோ அல்லாஹ், பல இடங்கள்ல. இது சடங்கல்ல, இது சம்பிரதாயம் அல்ல, இது இபாதா. மரண சிந்தனை இருந்தால் ஒவ்வொரு செகண்டையும் மூமின் இபாதத்தோடு கழிப்பார். அந்த சிந்தனை அற்றுப்போன காலமுறவுகளே, எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்களை பார்க்கிறோம், அவங்களோட வாழ்க்கையில மரண சிந்தனை அடிக்கடி அடிக்கடி செகண்ட் இருக்கும். ஒவ்வொரு நாளும் படுக்க போற நேரம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது ஆகியாண்டு தலைய வைக்கிற நேரம், நாம் சில உயிர்களை தூக்கத்தில் பிடித்துக் கொள்கிறோம், மீண்டும் நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். இன்னும் சில உயிர்களை நாங்கள் ஒரு கால அவகாசத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நாங்க சில உயிர்களை தூக்கம் ஒரு மரணம் தெரியுமா? தூக்கம் ஒரு மரணம். இந்த ரூம்ல இருந்து அந்த அடுத்த ரூம் வரைக்கும் தூக்கி கொண்டு போய்த்துக்கு தெரியா, போட்டிக்கு தெரியா, யாரப்பா என்ன தூக்கி கொண்டாந்து போட்ட? தூக்கம், மவுத், ஒரு மரணம். அந்த மரணத்தில் இருந்து ஹயாத்தை தாரதே அருளுறவுகளே. இது வரைக்கும் ஹயாத்தை தந்துட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு நைட்டுக்கு தூங்கி காலையில் எழுப்புவோமா தெரியா, பேசுறேன்னா முடிப்பேனா தெரியாது, கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் சேருவீங்களா தெரியாது, ஒரு உணவு கவலத்தை வாயில் திணிப்போமா இல்லையா தெரியாதவர்களே. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதனை மறைத்து தான் வைத்திருக்கிறான். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த மரண சிந்தனை, மரணம், அந்த சிந்தனையை எங்களில் நாங்கள் அடிக்கடி அடிக்கடி ஓட விட வேண்டும். அந்த மரணத்தை பற்றிய உணர்வு எந்த நேரம் நமக்கு இருக்க வேண்டும். ஆலமுல் அர்வாஹ் ஒரு உலகத்தில் வாழ்ந்தோம், உம்மோட வகுத்துக்குள்ள வந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்தோம், இந்த உலகத்தில் ஒரு வாழ்றோம். இது நிரந்தரம் அல்ல. ஆலமுல் அர்வாஹ் ரூஹுகளின் உலகம். குர்ஆன் சொல்லுது, அலஸ்து பிரப்பிக்கும், அல்லாஹ் கேட்டான், பலா ஆம் என்று சொன்னோம். அதுக்கு பிறகு உம்மோட வகுத்துக்குள்ள வந்தோம். யாருக்கு சரி தெரியுமா? உம்மோட வகுத்துக்குள்ள, ஏண்ட உம்மோட வகுத்துக்குள்ள நான் இருந்ததோ நீங்க இருந்ததோ யாருக்கு சரி?
உங்களோட தங்கச்சிட புள்ள உங்களோட மகன் இருந்தது தெரியும், உங்களோட மகன் இருந்தது உங்களுக்கு தெரியும், உங்களோட வைஃபோட வகுத்துல நீங்க இருந்தது உங்களுக்கு தெரியும், நான் இருந்தது எனக்கு தெரியும். இந்த ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம். இப்ப வாழ்ற உறவுகளே, இதுக்கு புறம் ஒரு உலகம் இருக்குது, பயங்கரமான உலகம், அது நடுங்குகின்ற ஒரு உலகம் உறவுகளே. இது தொடராக ஒரு நேரம் பேசுவோம். அது பரதகுடைய உலகம், அது கற்பனை பண்ண முடியாத ஒரு உலகம். அதுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஒரு உலகமே இது நிரந்தரம் என்றிருந்தால், இந்த உலகம் நிரந்தரம் என்றிருந்திருக்குமாக இருந்தால் நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரந்தரமாக இங்கு வாழ்ந்திருப்பார். அவரை காணலையே. அவர் யாரு? அவரும் ஒரு நபி. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, நூஹ் நபி, தாவூத் நபி மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரும் ஒரு நபி தான். என்ன ஸ்பெஷல் அவர்ல? யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி முல்கன், யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு ஆட்சியை தரணும், ஒரு அரச தரணும். லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருக்கு நீ கொடுக்கப்பட, எனக்கு பின்னால் யாருக்கும் தேவைப்படாத, யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி கேட்டார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் கொடுத்தா எதை கொடுக்கல? சுலைமான் நபிக்கு எதை கொடுக்கல? மனிதர்கள், மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், அது தனி உறவுகளே, நேரம் அதிலே பேசிரும், அதை பத்தி பேச போனார். சுலைமான் நபிக்கெல்லாம் அப்படி கொடுத்தான். பறவைகளா பட்சிகளா எல்லாம் வந்து கியூல நிக்குது, அணிவகுத்து நிக்குது. அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல, சூரா நம்ல பாருங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? எறும்பு புற்றருகே வருகிறார், எறும்பு சொல்லுது, யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்தபன்னக்கும் சுலைமான் வஜ்னூது வஹும் லா யஷ்உரூன். எறும்பு கூட்டமே ஓடி போங்க, பொந்துக்கும் நுழைஞ்சுக்கோங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பட வருது, கண்ணுக்கு விளங்க மாட்டோம், நசுக்கிடுவாங்க, மிரிபட்டிடுவோம், ஓடுங்க என்று தலைமை எறும்பு சொன்னது. அந்த எறும்பு சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சுலைமான் நபியோட காதுல கேட்க வச்சான். உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை கொடுத்தான் அல்லாஹு தாலா. புன்முறுவல் பூத்து வாய் விட்டு சிரித்து பிரார்த்தித்த வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் ஷஅத்தா. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு நபி, ஒரு அரசர், மிகப்பெரிய ஒரு அரசர், உலகமே கையில கொடுக்கப்பட்டவர், ஜின்களை கொண்டு வேலை வாங்கியவர், மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்தஸை கட்டியவர், கடலுக்குள்ள இந்த முத்துக்களை மரகதங்களை கொண்டு வந்து சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய அளவில் ஆண்டவர். பக்கத்து நாட்டு இளவரசி வார நேரம் என்ன சுலைமான் நபியோட மாளிகை உள்ளுக்கு நுழை என்று சொல்றாரு. நுழை. அவள் வந்து என்ன டைல் நாங்க முடிச்சுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது என்ன ஆட்சி வாழ்ந்தார், எங்க அவர்? இப்ப சுலைமான் நபி அந்த அந்த சபை நாட்டு இளவரசர சிம்மாசனத்தை கொண்டு வந்து அவள் இங்க வரதுக்கு அவரோட சிம்மாசனம் இங்க வந்தாச்சு. எப்படி ஆச்சு? சபை நாட்டு இளவரசி சுலைமான் நபியை சந்திக்கிறதுக்கு வார சுலைமான் நபி சொல்றாரு, அவளுக்கு ஒரு என்ன திகிலூட்டணும், அவளோட சிம்மாசனம் இங்க இருக்கணும், செகண்ட் லிங்க் சிம்மாசனம். எப்படி எல்லாம் சொல்றாரு? இஃப்ரீத் சொல்லிச்சாம், கப்லன் தக்கூம் மின் மகாமிக் சாதி கப்லன் தக்கூம் மின் மகாமிக், அரசே உங்க இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னு கொண்டு வரட்டுமா? அங்க வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட சொன்னார், அரசே உட கண் சிமிட்ட முன்பு கொண்டு வாரு. என்ன ஆட்சி! லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கண் சிமிட்டுவதற்கு முன் திரும்பி பார்த்தார், ஆசனத்தை கண்டார், துஆ கேட்டார். அல்லாஹ் சொல்றான் உறவுகளே, இந்த சுலைமான் நபி அந்த இளவரசி உள்ளுக்கு வர நேரம் நுழை போ என் மாளிகை உள்ளுக்கு. அவ வந்து என்ன செஞ்சா, அவட ஆடைய தூக்கினா தெரியுமா? தண்ணீன்னு நினைச்சு, தண்ணி அல்ல அது, தண்ணி அல்ல, நீ போ டைல் என்று சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்லுகிறவர்களே, என்ன பெரிய ஆட்சி! இப்படிப்பட்ட பேராட்சி சுலைமான். உலக நிரந்தரம் என்றிருந்திருக்குமாக இருந்தால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுலைமான் நபி அவர்கள் நீடூழி வாழ்ந்திருப்பார்கள். அவரையே காணல. அவர் என்ன தெரியுமா செஞ்சாராம்? கம்ப ஊண்டி தடிய, நபிமாரோட கையில் அசா ஒரு தடி இருக்கும், அவர் அந்த அசாவை ஊண்டி பைத்துல் மக்தஸ் கட்டப்படுது, அப்படி சாஞ்சி பார்த்து கொண்டிருந்தாராம். ஜின்களுக்கு மறைவான அறிவு இருக்குன்னு ஒரு எரும மாட்டு சமூகம் பின்னுக்கு முன்னுக்கு ஓடுது, தாயத்து தகடி இஸ்மஸ் மாடு எதையோ வைக்குது, அவன் எங்கெங்கயோ வைத்து அங்கெங்க தேசிக்கா வச்சு வச்சுட்டு லட்சக்கணக்கில் எடுக்கிறான். இதை நம்பி ஒரு சமூகம் ஈமான படை கொடுக்குது. சுலைமான் நபியோட மரணம், தடிய ஊண்டி சாய்ந்தாரு, அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டான். மா தல்லஹும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல் அர்து தஅக்குலு மின் ஷஅத்தா. சுலைமான் நபியோட மரணத்தை இந்த உலகத்துக்கு கரையான் பூச்சி தான் அறிவித்தது, எறும்பு தான் அறிவிச்சிச்சு. ஏன் தெரியுமா?
அந்த தடிய எறும்பு அரிச்சி 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 தடியோடு நபி விழ ஜின்கள் பேசிக்கொண்டாங்களாம். ஐயோ தெரியா போச்சு, தெரிஞ்சிருந்தா எப்பவோ இந்த அதாபுல் ஹூன் இந்த கஷ்டமான வேலையை விட்டுட்டு போயிருப்போம் என்று பேசிக்கொண்டதல்ல அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மரணம் நிரந்தரமானது, யாரையும் விட்டு வைக்காதது. அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்து நஹைத்துக்கும் அன் ஸியாரத்துல் குபூர், கபர்களை சந்திக்கிறத உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன். இல்ல, இப்ப நீங்க போங்க, கபர்களை சந்திக்க போங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும். வீட்டுக்குள்ள பாட்டு கூத்து கும்மாளம், சுப்ஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இன்டர்நெட் உடா வசதி வாய்ப்புகள் எல்லாம். வீட்டுக்குள்ள மௌத்தை பத்தி பேசுறதுக்கு பயமே, மரண சாசனம் எழுதி வைக்கிறதுக்கு பயமே. வைஃபோட மௌத்தை பத்தி பேசுறோம், அதை பற்றி பேசுவானோ, மௌத்தை பற்றி பேசுவானோ. எனக்கு கண்டா விளங்குது, நான் இன்னும் கொஞ்சம் கலந்த வாயை பத்தி மௌத்தை பத்தி பேசுவானோ. உறவுகளே, அடிக்கடி அடிக்கடி மரணத்தை பேசணும் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாம். அடிக்கடி அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஏன் தெரியுமா? வீட்டுக்குள் அடிக்கடி அடிக்கடி மரணத்தை பத்தி பேசுங்க, பிள்ளைகளுக்கிட்ட மரணத்தை பத்தி பேசுங்க, மனைவி கிட்ட மரணத்தை பத்தி பேசுங்க. மௌத்து என்பதை நிச்சயம் இடத்தை உணர்த்துங்க. இது வீட்டுக்குள் அடிக்கடி இருக்கணும். நான் மரணித்தால் இப்படி நடந்துக்கங்க, இப்படி இருங்க, நீ மௌத்தா போனா இப்படித்தான் நான் இருப்பேன் சொல்லுங்க. வீட்டுக்குள் மரணங்களை பற்றி அடிக்கடி அடிக்கடி பேசப்பட வேண்டும், மரண சிந்தனை ஊட்டப்பட வேண்டும். ஒரு செய்தி தெரியுமா? யுபாசுக்குள்ள அபதின் அலாமா மாத்தாலே, ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்க எப்படி மௌத்தா போறோம்? எஃபியில் இருக்க போல் மௌத்தா போவோமா? யூடியூப்ல இருக்க போல் மௌத்தா போவோமா? வாட்ஸ்அப்ல சட் பண்ண மௌத்தா போவோமா? சுஜூதில் மௌத்தா போவோமா? பள்ளியை கூட்டப்பட தொடக்க மௌத்தா போவோமா? பள்ளி சம்பந்தமான நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே போல் மௌத்தா போவோமா? அல்லாஹ்வுடைய வேலை தோது நிலைமையில மௌத்தா போவோமா? உம்ரா ஹஜ்ஜுக்கு போற நிலைமையில மௌத்தா போவோமா? ஹரம் ஷரீஃப்ல மௌத்தா போவோமா? வாஷ்ரூம்ல மௌத்தா போவோமா? பஸ்ல மௌத்தா போவோமா? ரோட்ல மௌத்தா போவோமா? தெரியா உறவுகளே, அது தெரியா. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், யுபாசுக்குள்ள அபதின் அலாமா மாத்தாலே, ஒவ்வொரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கிறான் அதே நிலையில் எழுப்பப்படுவான். விபச்சாரம் செய்கிற நிலையில் ஹார்ட் அட்டாக் என்றால், களவெடுக்க போய் களவெடுக்கிற நிலைமையில மவுத்துண்டால், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஃபன் எடுத்து ஜொலியா பாட்டு கூத்து கும்மாளம் இருக்கிற நிலைமையில இசையோடு மரணம் என்றால், திருமண வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் இசையெல்லாம் போட்டு டான்ஸ் பண்ற நேரம் மரணம் என்றால், வேறு வேறு கெட்ட நிலையில் மரணம் என்றால் எப்படி நாம் எழுப்பப்படுவோம்? ஒவ்வொரு மனிதன் எந்த நிலையில் மறுத்தான், தற்கொலை செஞ்சு கொண்டு மரணம் சொன்னா அந்த நிலைமையில தான் எழுப்புவான். சுஜூதில மரணம் என்றால் சுஜூதில எழுப்புவான், ருக்கூல மரணம் ருக்கூல எழுப்பப்படுவான். உறவுகளை எந்த நிலையில் மரணிக்கிறோமோ அந்த நிலைமையில் எழுப்பப்படுவோம். குல் இன்னல் மௌத்தல்லை தஃபிர்ரூன மின்னு ஃபைன்னஹு முலாக்கீக்கும். எந்த மௌத்தை விட்டு விரண்டோடுறீங்களோ உங்களோட சந்திச்சே தீரும். அது ஃபைன்னஹு முலாக்கீக்கும், சந்திச்சே தீரும். அல்லாஹ் சவால் விட்டு சொல்றான்னு தெரியுமா? உனக்கு கேளுமண்டா, பவர் எடுத்துக்கொண்டு நீ சந்திர மண்டலம் வரைக்கும் போன்னு சொன்னான். மனிதன் போறான். அல்லாஹ் சொன்னான், உனக்கு கேளுமண்டா, இப்படி செய் அப்படி செய். சவால் விட்டு எவ்வளவு விஷயம் மனிதன் செய்கிறான். அல்லாஹ் முடியும் என்று சொன்னவைகளை செய்கிறான். உனக்கு கேளுமண்டா, உலகமே சேரு, உலகமே சேரு, முழு துனியாவை சேர்ந்து ஃபலவுலா இன்குந்தும் கைர மதீனின் தர்ஜிஊனா இன்குந்தும் சாதிகீன். போற ரூஹு என்னோட மீட்டி கொடுத்தா பார்ப்போம். நீங்க உலக கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரன், உங்கள்கிட்ட அப்படி பணம் இருக்கு, 7 மணி மௌத்தாகாமைக்கு வாழ்ந்து காட்டு. எப்படி சவால்? இதொண்டே போதும் குர்ஆன் உண்மை என்பதற்கு. 7 மணி மரணிக்காம வாழ்ந்து காட்டு. உனக்கு 7 மணி மரணிக்காம வாழ்ந்து காட்டு. உன்னால ஏலா? ஏ தெரியுமா? பிறப்பு என்கின்ற பொழுதே உனக்குரிய இறப்பு தீர்மானிக்கப்பட்டாச்சு. உன் தாயுடைய கருவறையில் நீ 3 மாத சிசுவாக இருக்கிற நேரம் ஒரு வானவர் உன் தாயுடைய என் தாயுடைய கருவறைக்குள் நுழைகிறார். உங்களுக்கு எனக்கென்று அஜல் எழுதுறார். இவ்வளோ திம்பா, இவ்வளோ குடிப்பா, இவ்வளோ புள்ள விட்டு வருவா, இவ்வளோ சம்பாதிப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பா, இப்படி இருப்பாய், இப்படித்தான் மறுத்த போவாய். அஜல் எழுதப்பட்டாச்சு. எழுதப்பட்ட அஜலால் யாராலும் மாற்றேலா. கம் தரக்கும் மின் ஜன்னாத்தி வாயூன். ஃபிரௌனை பத்தி பேசிக்கொண்டு வர சூரா துஹான். கம் தரக்கும் மின் ஜன்னாத்தி வாயூன். எத்தனை நீரூற்றுக்களை விட்டு சென்றார்கள், தோப்புக்களை தோட்டம் துறவுகளை விட்டு சென்றார்கள். மக்காமின் கரீம், பயிர் நிலைகளை பயிர் பச்சைகளை விட்டு சென்றாங்க. பமாபக்க தலைகும் சமா வல்லர், வானமோ பூமி அவங்களுக்காக அழல்ல. பின்னால் ஒரு சமுதாயத்துக்கு நாங்கள் அனந்தர சொத்தாக ஆக்கினோம். வாழ்ந்தவன் வாழ்ந்தான், செத்தவன் செத்தான். மரணம் மரணம் மரணம்
அது யாரையும் விட்டு வைக்காது. ரப்புல் ஆலமீன் அல்-குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார்களே. குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தா மரணங்கள் சம்பந்தமா சொல்லக்கூடிய வசனங்கள் நிறையறவுகளே. வலிக்குள்ளி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமூகத்துக்கும் அஜல் தவணை இருக்குது. ஃபைதா ஜா அஜலுஹும், அவங்களுக்குரிய அஜல் தவணை வந்தால் ஒரு செகண்ட் முற்படுத்தப்படவும் மாட்டாங்க, பிற்படுத்தப்படவும் மாட்டாங்க. என் முன்னவர்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப், அவருடைய பேர் உமர் இப்னு கத்தாப், அவருடைய பேர் ஹாலித் இப்னு வலீத், அவருடைய பேர் பிலால் இப்னு ரபாஹா, அவருடைய பேர் முஸ்தப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மரண தருவாய அவங்க அடைகிற நேரம், மரணத்தை எப்படி எதிர்பார்த்திருந்தாங்கன்றத குர்ஆன் சொன்னா சொல்லுகிறவர்களே. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் எத்தனையோ போர்களில் கலந்திருப்பேன், லக்க ஷஹீது மியத் ஸஹபின், எத்தனையோ போர்க்களங்கள் நான் கலந்திருக்கிறேன். ஏண்ட வாளுகள் ஏண்ட அம்புகள் எல்லாம் ஏண்ட உலலை சந்தித்து என்ன சிதைத்திருக்குது. சரியா, நான் உயிர் தியாகியாக மாறி மரணிக்கோடும் என்று நான் ஆசைப்பட்டேன். சொர்க்கத்தில் ஏண்ட ரூகு பறவையில ஊதப்பட்டு சொர்க்கத்தை சுத்தி திண்டு கொண்டிருக்கிற பறவையாக மாறி பச்சை பறவையாக மாறி திரியோணும் என்று ஆசைப்பட்டேன். ஏண்ட உடல்ல எத்தனையோ தழும்புகள், இதுல ஒன்றாவது என்ன உயிர் தியாகி அந்தஸ்துக்கு என்ன ஆக்கல்லையே. காலேஜ் வலிதுன்னு சொல்றாங்க, உயிர் தியாகி அந்தஸ்துக்கு என்ன ஆக்கல்லை என்று சொல்லி போட்டுட்டு அவர் சொல்றாரு, அமூத் அலா ஃபிராசி ஹத்வான் ஃபி கமா யமூத்துல் பைர் ஃபலா நாமத் ஐனுல் ஜுப்னா. அவர் சொல்றார் எப்படி சொன்னால், என் ஆசைகள் எல்லாம் நிறைவேறாத நிலையில மரணம் என்ன தழுவுதே என்று சொல்லி நான் ஒரு விலங்கு ஒரு மிருகம் செத்து போற மாதிரி சஹீதா மகித்தா போறேனே என்று சொல்லி கடைசி தருவாயில் அழுத வரலாறு நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களே. மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள், மரண சிந்தனையோடு வாழ்ந்தவர்கள் அவர்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அதாவது லவ் நாதா முனாதிம் மினஸ் ஸமா, வானத்தில் இருந்து ஒரு அழைப்பாளர், அய்யுஹன் நாஸ் இன்னக்கும் தாஹிரூனல் ஜன்னah குல்லுக்கும் அஜ்மஊன இல்லா ரஜுலன் வாஹிதா, நீங்க எல்லாரும் சொர்க்கம் போவீங்க ஒரே ஒரு ஆளை தவிரண்டு வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் சொன்னால் நிச்சயமா அந்த சொர்க்கம் போகாதால் நானாகத்தான் இருப்பேன் என்று நான் உறுதி கொள்வேன் என்று சொன்னார் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய வாயால அபூபக்கரும் பில் ஜன்னா, உமரும் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, அலியும் பில் ஜன்னா, தல்ஹா பில் ஜன்னா, சுபைரும் பில் ஜன்னா, சொர்க்கவாதி சுபசோபன் சொல்லப்பட்டவங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அகீதா என்ன தெரியுமா? அல்லாஹ் அடுத்து சொர்க்கம் போவார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொர்க்கம் போவார், உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொர்க்கம் போவார். அப்படி சொல்லப்பட்டவர் சொல்றாரு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் என்ன அழைத்து, மக்களே, அதாவது உங்கள எல்லாரும் சொர்க்கம் போறவங்க ஒரே ஒரு மனிதரை தவிர என்று சொன்னால் அந்த ஒரு மனிதர் நானாக இருப்பேனோண்டு நான் அச்சப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மரண சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார் உறவுகளே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ லூல் அல் மஜூசின்ற அந்த முனாஃபிக்கால குத்தப்பட்டு தாக்கப்பட்டு சுபஹ தொழுகைக்கு நின்ற நேரம் தாக்கப்பட்டு உணவு குடல் வெட்டப்பட்டு ஷஹீதாக போறார், மரணப்படுக்கையில் இருக்கிறார். இன்னும் சில வினாடிகளை உயிர் பிரிய போகுது. சொர்க்கவாதின்னு சுபசோபனம் சொல்லப்பட்டவர் எப்படி மரணத்தை எதிர்பார்க்கிறான்னு பாருங்க. அந்த மரண சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. இது டென்ஷன் டைம், உயிர் பிரிய போற துனியா விட்டு போற டைம். இந்த நேரத்தில் வந்து சிந்தனையில் எப்படி இருக்கும்? கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ரெண்டு கெட்டா நிலைமை, இங்கேயும் அங்கே ரெண்டு கெட்டா நிலைமையில் இருக்கிற டைம். நான் போறேன், பிள்ளைகள்லாம் சூழ்ந்து இருப்பாங்க. இது அவதானிக்கிறாரு, வேறொரு காட்சியை பார்க்கிறாரு. அவருக்கு ரெண்டு கெட்டான நிலைமையில் இருக்கிற நேரம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு மனிதன் லைஃப் எப்படி அமையுமோ அதுதான் கடைசி. அல்லாஹ் பாதுகாப்போம். நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் கடைசி. நாங்கள் அல்லாஹ்வோட சிந்தனை இல்லை, மௌத்தை பற்றி உணர்வு இல்லை, பள்ளியோட தொடர்பு இல்லை, மார்க்கத்தோட தொடர்பு இல்லை, குர்ஆனோட தொடர்பு இல்லை, ஈமான் இஸ்லாம் தெரியா, ஒன்றுமே இல்லாமல் வாழ்ற முடியுங்க. கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா? இந்த உமிட்ட பேக்கிற விலை இவ்வளோ, இந்த கோழிட முட்டட விலை இவ்வளோ, இதுதான் இத விலைன்னு சொல்லி புலம்புற நிலைமையில மரணங்கள் வர வாய்ப்பு இருக்கிறவர்களே. ஏன் தெரியுமா? களிமான்றது களிமாவோட வாழ்ந்தா தான் வரும். இந்த கோல்டு விலை இவ்வளவுதான், இதுல விலை இவ்வளவுதான் சொல்லி அவனுக்கே தெரியாம புலம்புகின்ற நிலைமை கடைசி நிலைமையாக வரலாம். நீங்க பாக்குறீங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்க போறார். சுப்ஹானல்லாஹ், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹ் வ மன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஹ். அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புகின்றானோ அவனை சந்திக்கிறதை அல்லாஹ் விரும்புவான். அல்லாஹ்வை சந்திக்கிறதை யார் வெறுக்கிறானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். ஹதீஸ் சொல்லுங்கச்சா, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் விரும்புறோ அவனை சந்திக்க அல்லாஹ் ரெடியாக வா வா
உன்னை சந்திக்க நான் ரெடி, நீ வா, எனக்கு பூமியில வாழ்ந்தவன் விருப்பமானவன், நீ வாராய், நான் உன்னை சந்திக்க விருப்பம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை சந்திக்கிற யார் வெறுக்கிறான் அவனை சந்திக்கிறது அல்லாஹ்வும் வெறுக்கிறான். என்ன அப்படின்னா உறவுகளே, அதுதான் ஹலீஃபாக்கள், நல்லடியார்கள், சலபு சாலிகள் அந்த சிந்தனையோட தான் வாழ்ந்தாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ரத்தம் பீரிட்டு ஓடுது. வயசாலியில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, மகனே இப்னு உமர், உன்னோட வாப்பா கொஞ்சம் தூக்கி பிடி ராஜா. ரத்த ஓட்டம் கொஞ்சம் தடைபட தூக்குறாங்க. தூக்கி, அருமை தந்தையே, உங்களுக்கு ஒரு பஞ்சவர்ண மெத்தை தரட்டுமா, ஒரு தலையணை வைக்கட்டுமா? அருமை மகனே, பஞ்சவர்ண மெத்தையும் வேண்டாம், தலையணையும் வேண்டாம், என்ன தூக்கி கீழே போடு. ரத்த தொட்டுக்கள் பீரிட்டு ஓடுவதை பார்க்கின்ற ரஹ்மான் இந்த உமரை மன்னிக்கலாம். சொர்க்கவாதி ரோகளே, அவர் ஒரு சொர்க்கவாதி. என்ன சொல்றாரு? மரணம் என்ற அந்த சிந்தனை உடலத்தில் எப்படி இருந்திருக்கு, எப்படி ஆட்கொண்டிருக்குன்னு பாருங்க. கலீஃபாட கடைசி நேரம், அருமை மகனே, மூமின்களின் தாய் ஆயிஷா கிட்ட கொஞ்சம் போராஜா. அபூபக்கரும் அல்லாஹ்வுடைய தூதர் அடங்கப்பட்டிருக்கிறார், ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அடங்கப்பட்டிருக்கிறார், பக்கத்தில் அபூபக்கர் அடங்கப்பட்டிருக்கிறார். பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு மகன், அது உமருக்குள்ள இடம், எனக்கு அதாவது ஆயிஷாவுக்குள்ள இடம் எனக்கு நல்லா தெரியும். நீங்க பெய்த்து நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. ஹலீஃபான்னு சொல்லவானாம் அருமை மகனே, அப்படியே வரலாறு வருது. ஹலீஃபான்னு சொல்லவானாம், உமர் சொன்னான்னு சொல்லுங்க. சலாம் சொல்லி மூமின்கள்ட்ட தாய்கிட்ட கேளுங்க மகன். அந்த ரெண்டு இடத்துல மூணாவது இடம் கடைசி ஆசை. எப்படி மௌத்த பார்த்து சிந்தனை இருந்திக்குமா? கடைசி ஆசை என்ன தெரியுமா? ஆட்சி கதிரையை விட்டுட்டு போறேன், கோடி கோடியா சேர்த்த சொத்துக்களை விட்டுட்டு போறேன், மிகப்பெரிய மூணில் ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய பரப்பளவை ஆண்டவர், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் என்ற சிந்தனையே இல்லை. அவருடைய சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? அருமை மகனே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல அடங்கப்படணும், பெய்த்து கேளு. அவர் விரும்பினால் என்ன அடக்கு, இல்லைன்னா என்ன வேற இடத்துல அடக்கி போட்டு மகனே. அருமை மகனே, குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவிட்டு மீண்டும் ஒரு முறை கொண்டு போய் ஆயிஷா கிட்ட கேளு, அவர் விரும்பினா என்ன அடக்குன்றாங்க. மூமின்களின் தாய் கிட்ட போறாங்க. அருமை தாயே, என் வாப்பா உங்களுக்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல மூணாவது இடம் ஒன்று இருக்கே, அது உங்களுக்குள்ள இடமாம். அந்த இடத்துல என் வாப்பா அடங்கப்படணும் என்று விரும்புகிறார். உங்கள்ட்ட ஐடியா கேட்க சொன்னார், நீங்க விரும்பினால் செய்ய சொன்னார். அருமை மகனே, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும் என்று சொல்லுவார். அருமை மகனே, எனக்கு பரவாயில்ல, நீ அடக்கிக்கோ, எனக்கு பக்கி அல்லாஹ் வச்சிருப்பான், எதை வச்சிருப்பான், என்ன அடக்கு, அவன் தந்தையை அடக்கிக்கொள்ள என்று சொன்ன என்ற வரலாறு சொல்லி தெரியுமா அவர்களே? மரணம் என்ற அந்த சிந்தனை நம்மளோட உள்ளத்துல கடைசி செகண்ட்ல பாருங்க. பிரிய பதட்டம் இல்ல, நடுக்கம் இல்ல, தயக்கம் இல்ல, அச்ச உணர்வு இல்ல, சந்திக்க ரெடி. அல்லாஹ் சந்திக்க தயாராகிறான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் சொல்றாங்க, ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு வர சொல்லி அனுப்புறாங்க. ஹுதைஃபா யமானி வராங்க. உமருக்கு பக்கத்தில் வந்ததோட, ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கிட்ட நயவஞ்சகர்கிட்ட பேர் லிஸ்ட்டை தந்திக்கிறேன். இவர் நயவஞ்சகரா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? மிகச்சிறந்த நபித்தோழர், சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய நபித்தோழர். உமர் சொல்றாங்க, அருமை மகனே ஹுதைஃபாவே, ஹுதைஃபாவே, அல்லாஹ்வுடைய அந்தரங்க காரியதரிசியே, அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து இந்த உமருடைய பேரை காண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுன்றாங்க. மரண தருவாயில உடனே ஹுதைஃபா யமானி சொல்றாங்க, மன்னிக்கணும் ஹலீஃபா, அது எனக்கு சொல்ல முடியாது, அல்லாஹ் ரகசியமாக சொன்ன இல்ல, எனக்கா சொல்ல முடியாதுன்றாங்க. அல்லாஹ்க்காக உனக்கிட்ட கேட்கிறேன். ஃபஸக்கத ஹுதைஃபா வதமா தைனாஹு. ஹுதைஃபா யமானி ரலியல்லாஹு அன்ஹு வாய் மூடி நாங்க கண்ணால ஓடுது சொல்றாரு, உமரே அது எனக்கு சொல்ல முடியாது. ஃபக்கால் உமர் பில்லாஹி அலைக்க குல்லி ஹல் கால ரசூலுல்லாஹி இஸ்மி பைனஹும். அவங்களுக்குள்ள என் பேரை சொல்லிக்கிறத மட்டும் சொல்லி எனக்கு மனசாந்திக்காக வேண்டி. இல்லை, உங்களோட பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை என்று சொன்னதற்கு பின்னால் உமர் கத்தாப் மரணிக்கின்றார். உறவுகளே, நான் ஏன் தெரியும் இதை சொல்றேன்? அவங்களோட கடைசி நேரங்களில் கூட அந்த மரண சிந்தனை, அல்லாஹ்வை சந்திக்க நான் தயார் என்ற உணர்வு இருந்திருக்கிற நாங்கள் வரலாறு பார்க்கிறோம். ஈமான் எத்தனை எத்தனை நபித்தோழர்கள். சுப்ஹானல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறார். பிலால் ரலியல்லாஹு மனைவி பக்கத்தில் இருக்கிறார். வா ஹசன், அவர் சொல்றா வந்து, என்னுடைய கணவனுக்கு ஏற்பட்ட கை சேதமே, ஹீனமா அத்திய பிலால் மௌத் கால சௌஜா வா ஹசனா, ஏன மாப்பிள்ளைக்கு ஏற்பட்ட கை சேதமே, கவலையே, மௌத்தா போறாரு என்று பொம்பளை சொல்றா. அப்படியே முகத்தை மூடி இருந்தான், அப்படியே திறக்கிறாரு. திறந்து சொல்ற கஷஃபல் கத்தா அன் வஜி, மௌத்துக்கு திரையணிக்க சொன்னார். சக்ராத்தில் மௌத் லா தக்குலி வா ஹசனாஹு வக்குலி வா ஃபர்ஹாஹு. கவலைன்னு சொல்லாத,
உன் மாப்பிள்ளைக்கு உன் கணவனுக்கு ஏற்பட்ட சந்தோஷமே என்று சொல்லி தெரியுமா, நாளை நான் முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன் நான் சந்திக்க போகிறேன் என்று பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு கடைசி நேரத்தில் சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, எத்தனை எத்தனை வரலாறுகள் இந்த உலகத்தில் சாதித்தவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தை சுப்ஹானல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு பார்த்தார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது அவர் சொல்லுங்க, மா அபிகி ஜஸாம் மினல் மௌத் அன் 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 ஹல்லபி வலா துன்யா தரக்துஹா பஅதி. நான் அழுவதே ஏண்ட மரணத்தை மௌத்த அடைந்ததற்கான அழுகிறன்னு நினைக்க வேண்டாம். மரணத்தை பயந்தின அளவும் இல்லை, சரி, அல்லது இந்த உலகத்தில் வாழோன்னு ஆசைப்பட்ட அளவும் இல்லை. வலாக்கின் இன்னமா ஹுமல் கப்லத்தானி கப்லா ஃபின்னார் வ கப்லா ஃபில் ஜன்னா. நான் தெரியுமா அழுகிறேன், அந்த 2 பிடிகள் அல்ல 2 பிடிகள் வச்சிருக்கிறார். அந்த ஒரு பிடி நரகத்தில் உள்ளது, மற்ற பிடி சொர்க்கத்தில் உள்ளது. அந்த பிடிகள்ல சொர்க்கப்பிடியா நரகப்பிடியா இந்த முஆத் பின் ஜபல் அதை நினைச்சே நான் அழுகிறேன் என்று அந்த முஆத் பின் ஜபல் கடைசி நேரத்தில் சொன்னார் என்ற வரலாறுகள் நாங்கள் பார்க்கிறோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, மரணிக்க பிறந்திருக்கிறோம், வாழ பிறக்கவில்லை. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் ஹயாத்தை அல்ல ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. என்ன வாழ்க்கை வாழ்றோம்? அவன் தான் உங்களுக்கு மௌத்தை படைச்சான், வாழ்க்கையை படைச்சான். முஃபஸ்ஸிரீன்கள் மௌத்தே அல்லாஹ் முற்படுத்துறான் தெரியுமா? மௌத்துக்கு பிறகுதான் நாங்கள் வாழ போறோம். முதலாவது மௌத்து தான், இதுக்கு பிறகுதான் எங்களோட வாழ்க்கை முற்படுத்துகின்றான். உறவுகளே, ஈமான் உறவுகளே, மரணிக்கின்ற செகண்ட் எனக்குள்ள கியாமம் உருவாகியாச்சு. மரணிக்கிற செகண்ட் எனக்குள்ள மர்ம உருவாகியாச்சு. கொண்டு போய் தடக்கினால் நீடூழி இன்னும் 50,000 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் அழிரண்டா. 50,000 வருஷம் பர்ஸகுடைய 2வது 4வது உலகம், அங்கே வாழத்தான் போகிறோம். உறவுகளை என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? மரண சிந்தனையை அடிக்கடி எடுங்க. இளைஞர்களே, உங்களை நீங்கள் மீள்பரிசீலனை செய்யுங்க. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்ன்றதை உணருங்க. மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக தயாராகுங்க. மனிதண்ட வகையில் பாவங்கள் நடக்கிறது இயல்பு தான். தௌபா செய்யுங்க, மீளுங்க, அல்லாஹ் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சிங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை என்றும் எந்த நேரமும் எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த உணர்வோடு வாழ்ந்து படியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பாய்தா அம்மா பாய். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, நாம் மரணிக்க பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள் அல்ல. கோடிகள் 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 செலவிட்டாலும் எம்மது வாழ்வை அல்லாஹ் எழுதின நாளில் நாங்கள் போய் சேரத்தான் வேண்டும். அது 60, 70, 79, 80, 40, 43, 35, 28, 17, 16 தெரியா உறவுகளே. நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக பார்த்து எனக்கெல்லாம் இப்போ மௌத்து வர சான்ஸ் இல்லை உறவுகள், நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். எந்த நோயும் இல்லை மௌத்தா போகிறான். எந்த ஒரு நோயும் இல்லை மௌத்தா போகிறான். நோயோட நீண்ட காலம் பெட்டில் இருக்கிறான். நோயே இல்லாத மௌத்தா போகிறான். ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறான். என்ன எல்லாமே மஷால ஒன்றுமே இல்லை எல்லாமே ஓகே. கொலஸ்ட்ரால் லெவலுக்கு இருக்குது, அது லெவல், இது எல்லாம் லெவல் நார்மலாக இருக்குது. அடுத்த நாள் மௌத்தா போகிறான். என்ன உறவுகளே, இதுதான் வாழ்க்கை. மரணம் சொல்லி வருவதல்ல. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, அல்லாஹ்வுக்காக உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதர் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். இன்றைக்கு இந்த ஹேண்ட் ஃபோன் படுற பாடு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த ஃபோன் படுற பாடு சாதாரணமான பாடல்ல. இந்த ஃபோனை வச்சுக்கொண்டு சுபஹானல்லாஹ் 24 மணி ஒவ்வொரு பொடியனும் பாருங்க. இப்போ இந்த ஏலவர் எழுத போகிற நேரத்தில் இந்த கவுன்சிலிங் நிறைய உம்மமாருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஏலவர் எழுத போகிற எக்ஸாம் எழுத போகிற ஃபோன் தந்தா தான் ஏலவலுக்கு போய், இல்லாட்டா எக்ஸாம் எழுத மாட்டேன். ஓலவல் எக்ஸாம் போன எனக்கு சொந்தமாக ஃபோன் வேணும். இந்த ஃபோனை நீ வச்சுக்கொண்டு மரணமே அந்த சிந்தனையே இல்லாமல் என்ன பார்த்து தள்ளுறோம். இதில் பார்த்து கொண்டு போகிற நேரம் திடீர்னு ஒரு மௌத்து வந்தால் எழுப்பப்படுவது அதே நிலையில் மறந்து விடக்கூடாது. பாவங்கள் செய்த நிலைமையில் தான் என் மௌத்து என்று சொன்னால், எழுப்பப்படுவது என்று சொன்னால் எப்படி இருக்கும் உறவுகளே? ஒரு மூமினை பொறுத்த மட்டும் கட்டாயம் உறவுகளை அவனுடைய சிந்தனை முழுக்க மரண சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
நபித்தோழர்கள், சஹாபாக்கள், சலப்புகள், உலகில் வாழ்ந்த நல்லவர்கள் மரணத்தை பற்றிய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். உறவுகளே, இளைஞர்களுக்கு ஒரு சில ஒரு 2 நிமிடங்கள், இளைய சமூகம் இன்றைக்கு கண்டது காட்சி கொண்டது கோலம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டோம். இதுக்கு பிறகு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறோம். உங்களோட வயசுல எத்தனை பேர் மௌத்தாய் நீங்க குளிப்பாட்டி இருப்பீங்க தம்பிவார்? உங்களோட வயது எத்தனையோ பேரை நீங்க போய் அந்த ஜனாதா தூக்கி இருப்பீங்க. ஏன் இது எனக்கு வராதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது ரிவர்ஸ்ல மாறி வருமே. அது எப்ப வரும் தெரியாது. அது வருவதற்கு முன் பாவங்கள் ஓரமாக வேண்டும். சவுதி அரேபியாவிலே ஒரு இளைஞர் குழு, ஒரு கேங், 15 பேர் ஒருத்தர் கிங் ஆயிப்பார், பெரியவர் ஆயிப்பார். அம்பலாந்துவ இந்த ஏரியாவுக்கு பாடதுரை, இந்த ஏரியாவில் ஒரு பொடியும் குரூப் பண்ணுவீங்க. 10 பேர் இருந்தால் கொத்தரை எப்படியோ ஹெட் ஆகிடுவார். அவர் தான் பெரியவர் அவராக தான் இருப்பார். அவர் போட்டால் ஆர்டர் போட்டால் நடக்கும், எல்லாம் இருக்கும். இப்படி சவுதி அரேபியாவில் 10 பேர் பொடிய மாதிரி கொத்தர் தலைவர். இவருடைய வேலை என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி, ஜனவரி 5, பிப்ரவரி 5, மார்ச் 5, டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு 5ஆம் தேதியும் தேவையான ஆபாச படங்கள், போட்டோஸ்கள், வீடியோஸ்கள், ஆடியோஸ்கள் எல்லாம் உங்களோட போனுக்கு அப்டேட் டைமுக்கு வந்துடும். அதிகாலை 9:33 என்றால் அதிகாலை 9:33 5ஆம் தேதி வந்து நிற்கிறது வழக்கம். இதை இஷ்யூ பண்றவர் மகித்தா பேத்துக்கிறார், கொடுக்கிறவர் மகித்தா பேத்துக்கிறார். மகித்தா போனதோட பொடிய மாடு உள்ளத்து ஒரு திகில், ஒரு பயம் உணர்வு, மௌத்தொண்டிக்குது, நாங்கள் மாறிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மன்னிக்கட்டும், ஒரு பிடிவாத உணர்வுக்கு வராது. ஆனால் அவர் மகித்தா போன மாதம் வளமையா வார டேட்டு அந்த போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் வந்து நிற்க பார்க்குறாங்க. எல்லாம் வந்து நிற்க பார்த்தா அகண்ட விழிகளோட அவங்களுக்கு பிரச்சனை. டக்குன்னு உனக்கு வந்தாடா, உனக்கு வந்த எல்லாரும் வந்தேன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேர்றாங்க. என்னடா செய்யற? அதான் மௌத்தா பைத்தானே. நான் மரணிக்கோடும், என்னோட என்ற பாவம் மரணிக்கோடும், மறந்துடாதங்க. நான் மரணிக்கோடும், என்னோட பாவம் மறந்து மௌத்தா பைத்திரோடும். உறவுகளே, என்ன நடக்குது? பிறகு சரி கஸ்டமர்க்கா கோட் போட்டுறாங்க. அங்க சொல்றாங்க 2 வருடங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணி பணம் கட்டி இருக்கிறார், எங்களால கேன்சல் பண்ண ஏலா, ப்ளீஸ் பண்ணி கேன்சல் பண்ணுங்க. ஏலா கேன்சல் பண்ணணுமாக இருந்தால் ஒரு வேலை செய்யலாம், பாஸ்வேர்டு அனுப்புங்க. உங்களோட போனு போட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட FB உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. மன்னிக்கோணும் அப்படின்றால் எங்களால் நிறுத்த முடியாது. 2 வருஷங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார். உறவுகளே, ஆதன் நபியிட ஒரு மகனை கொலை செய்தார். உலகம் அழியும் காலம் வரைக்கும் நடக்கிற அவ்வளவு கொலைகளுக்கு ஆரம்பித்த கொலைகாரனுக்கு பெய்த்து கொண்டே இருக்க பாவம். நீங்க 6ஆம் ஆண்டு பிள்ளைய கூப்பிட்டு அப்பாவிகள். உறவுகளே, இந்த வாழ்க்கையில் நான் பார்க்கிறது, இந்த சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க. என்னத்துக்கு தெரியுமா? கவுன்சிலிங் ஒன்றும் இல்லை, அல்லாட மார்க்கம் குர்ஆன் ஹதீஸை தான் பேசுறது. பிள்ளைகளோட வாரவனோட என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரம் பேசி போனார். 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இந்த நானா எனக்கு www. இப்படின்னு எழுதி தந்தாரு. இதை எனக்கு பேசி உம்மிட போன் எடுத்து அடிச்சு பார்க்க சொன்னாரு. நான் அடிச்சு பார்த்தேன். எதை அடிச்சு பார்த்திருக்கிறான்? ஓரினச்சேர்க்கை அடிச்சு பார்த்திருக்கிறான். ஆணு மானும் பெண்ணும் பெண்ணு. அட, இந்த வேலை செய்யற நீ மனுஷனா? 6ஆம் ஆண்டு பிள்ளை நாக்கில ஏதோ இந்த போதை பொருள் நாக்கில வச்சு விட்டுறாய். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா கொடுக்கிறாய், செகண்ட் டைம் ஃப்ரீயா கொடுக்கிறாய். அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அவன்? உங்களோட நகையை கொண்டு வைத்து நாணயத்தை கொடுக்கிறான். நாணக்காரன் விற்கிறான். சொந்த நாணவல்ல, அந்த பழக்கின நாணம் அவன் விற்கிறான். வித்து அந்த ட்ரக்ஸுக்கு அந்த புள்ளி அடியமாக்கிறான். 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு என்ன வாழ்க்கை வாழ்றோம்? அட, நான் மரணிக்கோணும், நீ மரணிக்கோணும், என்னோட உங்களோட பாவமாக போய்த்தவர்களே. டிக்டாக் செய்றீங்க. தென் மாகாணத்தில் இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு, நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். 2வது பயான், என் பயான் முடியுது, கடைசி பயான் முடிய வாட்ட சட்டமான ஒரு போய் என்கிட்ட வாரான். 16 வயசு வந்து, மௌலவி நான் மௌத்தான என் பாவம் மௌத்தாயிருமோன்னு. நான் இல்லை வாப்பா, நான் பேசின தலைப்பொட்டிய கேள்வி. ராஜா, இல்லை நான் டிக்டாக் செய்கிறேன், நிறைய ஆபாசமாக செஞ்சுக்கிறேன், நிறைய இசையோடு செஞ்சுக்கிறேன். நீ மௌத்தானாலும் யூடியூப்ல அது இருக்கும் தங்கம், அது இருக்கும் காலம் எல்லாம் உனக்கு பாவம் வந்துட்டு தான் இருக்கும். நினைச்சப்படாது, பாவம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏன் ஒரு மரண சிந்தனையோட உங்கள்கிட்ட சொல்ற தெரியுமா? மரணிக்க பிறந்து நாங்க ஏன் பாவத்துக்கு வழிகாட்டுறோம்? பாவத்துக்கு வழிகாட்டா நீ கட்டி போறது வேற ஒன்னு. நீ மாத்திக்கோ. இன்னும் ஒரு அப்பாவியை கூட வைத்து நுழைக்காத, இன்னும் ஒரு அப்பாவிக்கு நீ தீங்கு செய்யாத. உறவுகளே, இது உங்களோட மனசுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களையும் என்னை புரிந்து கொள்ளட்டும். சரியான கவலையா இருக்கு மேலே இருந்து பார்க்க. சுபஹானல்லாஹ், வெள்ளிக்கிழமை நாள், ஜும்மா நாள், வெளியில வந்து உட்கார்ந்து கோய்ச்சிக்கொள்ளப்படாது, பேசிக்கொண்டு சிரிச்சுக்கொண்டு என்ன வாழ்க்கை வாழ்றோம்? மரணத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன், வெளியில உட்கார்ந்து சிரித்து பேசிக்கொண்டு கல்யாணம் விடாது. அடவா, உங்களுக்கு மவுத்தொண்டே இல்லையா?
வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்களா? மௌத்தாகவே மாட்டீங்களா? என்ன வாழ்க்கை வாழ்றோம்? இமாம் மிம்பர் இறங்க போகிற ஓடி வந்து தக்பீர் கட்டுறீங்க. இதை விட வீட்டில் இருங்க, சலாமத்தை வராதங்க. பள்ளிக்கு வாரன்னு சொன்னா நேர காலத்தோட வாங்க, பள்ளிக்கு உட்காருங்க. என்ன வாழ்க்கை வாழ்றோம்? அடுத்த செகண்ட் உனக்கு மௌத்து உண்டு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை என்ன? ஜும்மா நாள் கூட கேலியா போன நிலைமையில் இருக்கிறோம் என்றால் இது ஃபன்னுக்கு வர கடமையாயுது, ஜொலிக்கு வர கடமையாயுது. நாங்கள் மாத்திக்கொள்ளும் உறவுகளே, உரைகளை கேளுங்க, உள்ளங்கள் திறக்கப்படும். உரைகளை பயான கேளுங்க, பயானிகளை மாற்றம் வரும். அடுத்த செகண்ட் மவுத்து உண்டா உன்ன குளிப்பாட்ட போற, கஃன் செய்ய போற, 3 பக்கெட்ல தண்ணியை வச்சுக்கொண்டு பள்ளியில் அறிவித்தல், எமது ஊரை சேர்ந்தவர் காலமானார். உங்களோட பேர் ஒரு நாள் இங்க சொல்லப்படும், கவலைப்பட வேணாம். எனக்கெல்லாம் உங்களோட பேர் ஒரு நாள் சொல்லப்படும், என் பேர் ஒரு நாள் சொல்லப்படும், எல்லாரும் பேரும் சொல்லப்படும். பேரு சொல்லப்பட்டது பிறகு என்ன? நேரம் அறிவிக்கப்படுது, எல்லாரும் வருவாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் ரூமுக்கு வருவாங்க. இதே கை, இதே கால், இதே தலை, இதே கண், இதே மூக்கு எல்லாம் இருக்கும். ஒன்றும் இயங்காது. அப்படியே தூக்கிட்டு போறோம். என் மாமாட மகனை தூக்கிட்டு போயிட கண் முன்னுக்கு வருது. ஜாமியால படிச்சோர் போய் திடீர் மரணம். நினைச்சாலே கண்கள் எல்லாம் குளமாகி ஓடும். அதை தூக்கிட்டு போற தலை இப்படி ஆடுது, தொங்குது. அப்படியே கொண்டு போய் வச்சாச்சு. ஆடைகள்லாம் நீக்கப்படுகிறவர்களே, உங்களுடைய நீக்கப்படும், ஏண்டே நீக்கப்படும். ஆடைகள்லாம் நீக்குவாங்க, சில ஆடைகளை வெட்டுவாங்க. அபாயாக்களாக ஜுப்பாக்களாக ஒரே வெட்டு ஓரமாக்கிடுவாங்க. என்ன இதே கை, இதே கால், இதே உறுப்புகள் தான். சுப்ஹானல்லாஹ், கையில வெள்ள புடவை, ஒரு புடவையை சுத்திக்கிடுவாங்க. பாக்குறீங்க இல்லையா? சுத்தி கொண்டு என்ன நடக்குதுக்கு பின்னால எங்களை கொஞ்சம் கொஞ்சமா உருவி 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 வயிற்றிலே உபாதைகள்லாம் தள்ளுவாங்க. சந்தன குச்சில் சாம்பராணி சுண்ணா மார்க்கத்துக்கு போடல, கிருமி நாசினிக்காக போடுறாங்க, நாத்தத்துக்காக போடுறாங்க, தண்ணி அடிச்சு தள்ளுவாங்க. இப்ப என்ன 3 பக்கெட்ல இல்ல 3 ஒற்றைப்படையா தலையிலிருந்து ஊத்துவாங்க, முகத்திலிருந்து ஊத்துவாங்க, உள்ளுறுப்பிலிருந்து ஊத்துவாங்க. நாங்க அப்படியே தான் இருக்க போறோம். காலையும் காலையை மாட்டி அங்கிட்டு திருப்புவாங்க, காலையும் காலை மாட்டி இங்கிட்டு திருப்புவாங்க, உட்கார வைப்பாங்க, வயிற்ற உருவாங்க, மனசால தட்டி தள்ளுவாங்க, வயிற்று கல்லை கட்டி வைப்பாங்க, விரலோட சேர்த்து வைப்பாங்க, நாடி கட்டி போட்டுடுவாங்க, குளிப்பாட்டு எடுப்பாங்க, குளிப்பாட்டு பிடிப்பாங்க. சமாளவில் 3 வெள்ளத்தின் சுண்ணாடிப்படையிலான கஃன், தலப்பாவும் இல்லை, ஜுப்பாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. 3 சமாளவிலான வெள்ளத்துணி, ஆணுக்கு தான் பெண்ணுக்கும் தான். அந்த துணியில தூக்கி வச்சாச்சுறவுகளே, பிறந்த மாதிரியே தூக்கி நிர்வாணமா வைக்கிறாங்க. வச்சு அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி, அங்கிட்டு சுத்தி இங்கிட்டு சுத்தி, அப்படியே கெட்ட அடிச்சாச்சு. தலைக்கு ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு. என்ன நடக்க போகிறவர்களே? அப்படியே தூக்கி வச்சாச்சு. என்ன வாழ்க்கை வாழ்றோம்? என்ன வாழ்க்கை வாழ்றோம்? 4 மாதம் 10 நாள் மனைவி இன்னொருத்தர கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துடுவாள். நான் என்ன, நீங்க என்ன? மனைவி வைத்தா போன கணவன் 4 மாசம் பார்க்க போறல, 1 மாசம் மிச்சம் கல்யாணம் முடிச்சிடுவான். இதன் லைஃப். இப்ப என்ன நடக்க போகுது? அப்படியே தூக்கி பாக்ஸ்ல வச்சாச்சு, வெளியில கொண்டு வந்தாச்சு. சின்னொரு பயான், சுன்னால் இருக்கா இல்லையா, 2வது சின்னொரு பயான் நடக்குமா? எனக்கு நடந்தே தீரு, பொருவா ஒரு பயான். அப்படியே தூக்கியாச்சு. பொம்பளை பிள்ளை இருந்தா அபி என் வாப்பா என் உம்மா ஒரு சத்தம் மட்டும்தான், கேட்டுக்கு வேலையில வரையலாம், அதோட அந்த சத்தம் அடங்கிடும். தூக்கிட்டு போறாங்க, பள்ளி வரைக்கும் போவாங்க. ஜனாதா வச்சாச்சு, முன்னுக்கு வருவாங்க, கடனை பற்றி சொல்லுவாங்க, ஜனாதா தொழுகை பற்றி சொல்லுவாங்க. நீங்க எங்க, நான் எங்க? சந்தூக்குள்ள கீக்கிறோம், அந்த பொக்ஸுள்ள கீக்கிறோம். எலும்பேலுமா, பேசலுமா, நடக்கலுமா, கேட்கலுமா? எதுவுமே இல்லை உறவுகளே. அப்படியே வந்து உங்களுடைய அற உறவு தொழுவிப்பாங்க, முடிஞ்சு அப்படியே தூக்கியாச்சு. ஜனாதா மையவாடிக்கு போகுது, அப்படியே பெல்ட்டை போட்டு இறக்கியாச்சு, திசையை நோக்கி வச்சாச்சு, கெட்டுக்களை அவிழ்த்தாச்சு, மேலால பலகைய போட்டு, அதுக்கு மேலால பாய போட்டு, அதுக்கு மேலால மண்ணை நிறச்சி, சுண்ணாடி 2 கருங்கல்ல வச்சுட்டு ஒரு சிற்றுரை. இந்த சகோதரருக்கு செய்யற மரியாதை உறவுகளே, கடைசியா துவா கேளுங்க, வந்துடுவாங்க உறவுகளே. ஒரு மையத்தை தொடர்ந்து போறது, அகழுகு அமாளுகு ஆமழுகு, உள்ள குட்டி போகுது, அவன் சொத்துக்கள் போகுது, அவன் அமல் எபுகாவாய் அமல் மட்டும் மீதி, எல்லாம் வந்துடுவாங்க. ஒரு நாள் இந்த கழுத மாதிரி நாளை கலையலாம், நாளை கழுத மாதிரி நாளண்ட கலையலாம். ஒரு கிழமை பிறகு நார்மல், ஒரு மாசம் குடும்ப ட்ரிப் போறாங்க தெரியுமா? வாப்பட மௌத்த கொஞ்சம் மறக்கிறதுக்காக ட்ரிப் கொண்டு போனா தான் சரி. உறவுகளே வாழத்தான் போறாங்க. நான் எங்க, என்ன நான் எப்படி மாத்திக்கிறோனும் உணருங்க.
மனசுல கேளுங்க. இளைஞர்களே, வாழ்க்கை பக்கத்தை மாற்றுங்க. ஜும்மாவுக்கு நேர காலத்தில் வாங்க, கோச்சுக்குள்வானா. கவலையில் தான் சொல்கிறேன். இவ்வளோ உணர்வோடு நாங்கள் ஜனாசா பற்றி பேசுகிற மரண சம்பந்தமாக பேசுகிற நேரம் எங்களோட உணர்வுகளை புதுப்பிக்கணும். நேரத்தோடு வாங்க, கைகட்டி வாய்கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாவுக்காக சொல்கிறேன். ஜும்மாக்கு வராங்க, நல்லா முன்னுக்காக உட்காருங்க. நீங்கள் திரும்பி பார்த்தவங்களுக்கு வழங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு ஒரு அசிங்கம் பண்ணி சொல்லி என்ற அந்த சகோதர குற்றம் சொல்றதுக்கு இல்லை. ஒன்றோ மேலே போய் அவரெல்லாம் தாராளமாக அல்ல. நீங்கள் இன்னும் முன்னுக்காக உட்கார்ந்தால் தொழுகிற டைமுக்கு டைம் தரோம், கொஞ்சம் மேலே போயிட்டு இடம் எடுத்து உட்கார்ந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து நின்று நிற்கிற பழக்கங்கள் நாங்கள் விடணும். நேர காலத்தோட மஸ்ஜிதுக்கு வந்து முடியுமான வரைக்கும் இடங்களை பிடிச்சி அமர்ந்துக்கங்க. நல்ல பணிகளில் ஈடுபடுங்க. பள்ளியில் மேல் மாடியில் தாராளமாக இடம் இருக்குது. அல்லாவுக்காக மேலே போய் உட்காருங்க. மேல ஒரு டிவி ஏற்பாடு பண்ணி வைங்க. சில நேரம் அவங்களுக்கு இமாம் விளங்குறதுக்காக கீழே உட்கார்ந்து கூட பார்க்கலாம். 1000 தான் இருந்தாலும் ஒரு உணர்வுபூர்வமான பயான் எடுக்கக்கூடமா இருந்தால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அது பயான் பண்றவர் விளங்கணும். எவ்வளோ செலவழிக்கிறீங்க. ஒரு சகோதரர் விரும்பினால் ஒரு டிவி மேலே போட்டிருக்கோ தெரியா, ஒரு டிவி எடுத்து கொடுங்க. நிரந்தரமான தர்மமாக இருக்கும். அது பெரிய ஒரு டிவியா இருக்கட்டும், கீழே நடக்கிற மேலே கேட்கட்டும். வீடியோ பண்றதுக்குள்ள ஏற்பாட்டை பண்ணி வைங்க. நீங்க மகித்தா போனாலும் பயானுகள் நிலைத்து நிற்கும். நாம் மகித்தா போன பயானுகள் நிலைத்து நிற்கும். கேட்க 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 உணர்வுகள் புதுப்பிக்கப்படும். வல்லவர் ரப்புல் ஆலமீன் பேச்சு என்னையும் கேட்டவங்களையும் கபூல் செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கடைசி நேரங்களில் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய நல்ல இறுதி முடிவுகளால் ஆக்கி வைக்க வேண்டும். மரண சிந்தனையோடு வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் தந்து வைக்க வேண்டும். வல்லவர் ரப்புல் ஆலமீன் மரணத்தை நினைத்து வாழக்கூடிய அடிக்கடி சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். 5 நேர தொழுகையை விடாதங்க. தொழுகையை விட்டவன் காஃபிர்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. அப்துல்லாவா இருந்தால் நான் குமாராக மாறுகிறான், மறந்துடாதங்க. தொழுகை இல்லாதவன் சம்பந்தமாக தனியான நிலப்பாடு. அவனுக்கு குளிப்பாட்டப்படாது, தொழுவிக்கப்படாது, கஃன் செய்யப்படாது, தொழுவிக்கப்படாது, முஸ்லிம்கள் மையவாடி அடக்கப்படாது என்பதுதான் நாட்பறை இமாம்கள் உடம்பட்டு சொன்ன மசாயில், உடம்பட்டு சொன்ன கருத்து. தொழுகையை விட்டுடாதுங்க. இந்த ஒரு உரை போதுமானது. நீங்க நினைத்தால் எனக்கு ஒரு மௌத் இருக்கின்ற சிந்தனையோடு மாற்றிக்கொள்ளலாம். மாறுவோம் மாறுவோம் மாறுவோம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் எங்கள் உள்ளங்களை மாற்றமடையக்கூடிய உள்ளங்களாக மாற்றி எங்களுடைய வாழ்வை சிறந்த முறையில் மாற்றி மரண சிந்தனையோடு வாழ்ந்து மடியக்கூடிய நல்ல அந்த உள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்து மடியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்எல்ஏருக்கு தந்தருவானாக. أقول قولي هذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.